Hello everyone. Now we see statement of affairs. Statement of affairs is a statement showing the balance of assets and liabilities on a particular date. அதாவது ஒரு குறிப்பிட்ட தேதியில் ஒரு கம்பெனியோடைய அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸோட வேல்யூஸ் என்னென்ன எவ்வளோ இருக்குதுங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக காட்டுறது தான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். It is prepared from incomplete records to find out the capital of a business unit on a particular date. அது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எதுக்காகனா அந்த பிஸ்னஸோடைய ஒரு பர்டிகுலர் டேட்டில் அதோடைய கேபிட்டல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவோம். The statement resembles a balance sheet. இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்ரேஷன்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இது பேலன்ஸ் ஷீட்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க எப்படி எடுப்பாங்கன்னா அவங்க மெயின்டைன் பண்ணிக்கக்கூடிய அந்த ரஃபாக மெயின்டைன் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்ஸ்லேருந்து அது போக அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சில ரெலவெண்ட்டான டாக்குமெண்ட்ஸ், அதாவது பில்ஸ், ரிசீவபிள், பேபிள், அந்த பில்ஸை வச்சு ஃபோன் கான்டாக்ட்ஸ் மூலமாக சில வந்து ரிசீவ் பண்ண அமௌண்ட் வழியா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அமௌண்ட் வந்து காமிச்சிருப்பாங்க. அது போக மியர் எஸ்டிமேட்ஸ் பேஸ்ட் ஆன் மெமரி. அவங்க யாருக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாங்க, எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சுங்கிறத அவங்க எவ்வளோ தூரம் அவங்க மெமரியில் இருக்குதோ அதெல்லாம் வச்சு அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆனால் பேலன்ஸ் ஷீட் அப்படி இல்லை. நம்ம ஜேர்னல், லெஜர், அந்த லெஜரில் வரக்கூடிய பேலன்ஸஸை வச்சு தான் நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அது ரொம்ப எக்ஸாக்டான ஒரு ரெக்கார்டாக இருக்கும். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ங்கிறது ரொம்ப எக்ஸாக்டான ஒரு ரெக்கார்டு இல்லை. ஒரு ரஃபாக அவங்க மெயின்டைன் பண்ண அக்கௌண்ட்ஸை வச்சு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேபிட்டல் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். அதனால் இதை பேலன்ஸ் ஷீட்னு சொல்ல முடியாது. ஆனால் மற்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் இதை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாமே பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்ரேஷன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் நம்ம அதோடைய ஃபார்மேட் இப்போ பார்ப்போம். ஃபார்மேட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஃபஸ்ட்டு அதை எழுதுகிறப்போ இந்த புக்ஸ் ஆஃப் அது யாரோட அக்கௌண்ட் அப்படிங்கிறத அவங்க நேம் எழுதணும். இந்த புக்ஸ் ஆஃப் டேவிட், இல்லை இந்த புக்ஸ் ஆஃப் ஆனந்த், இல்லை இந்த புக்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி. தென் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் என்னைய தேதியில் நம்ம கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ண நினைக்கிறோமோ அந்த டேட். நெக்ஸ்ட்டு லைபிலிட்டிஸ், அசட்ஸில் என்னென்ன வேல்யூலாம் போஸ்ட் பண்ணுவோம். கேஷ் அட் பேங்க், சன்ட்ரி டெப்டார்ஸ், பில்ஸ் ரிசீவபிள், ஸ்டாக் அண்ட் ட்ரேட், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், ஃபிக்ஸட் அசட்ஸ். லைபிலிட்டிஸில் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேபிள், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், பேங்க் ஓவர் டிராஃப்ட். அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பேலன்ஸிங் ஃபிகர் லைபிலிட்டி சைடில் வரும். அதுதான் என்னதுன்னா கேபிட்டல். ஸோ அசட்ஸுக்கும் கேபிட்டலுங்கிறது என்னென்னா அசட்ஸுக்கும் லைபிலிட்டிஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் கேபிட்டல். மோஸ்ட்டாக வந்து அசட் சைடு தான் அதிகமாக இருக்கும், லைபிலிட்டிஸ் கம்மியாக தான் இருக்கும். அசட்ஸ் கேபிட்டல் ஈக்குவல் டு அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ். ஸோ அந்த அசட்ஸ்லேருந்து லைபிலிட்டிஸை லெஸ் பண்ணி வரக்கூடிய பேலன்ஸிங் ஃபிகர் தான் கேபிட்டல். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். Illustration 6. Following are the balances of Santi as on 31st December 2018. Particulars கொடுத்துருக்காங்க. Prepare a statement of affairs as on 31st December 2018 and calculate capital as the date. அதாவது இவங்க சில இன்ஃபர்மேஷனை கொடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 31 டிசம்பர் 2018 அன்னைக்கு அவங்களுடைய கேபிட்டல் என்ன. ஸோ அன்னைய தேதிப்படி அவங்களோட அசட்ஸ் வேல்யூ, லைபிலிட்டிஸ் வேல்யூவை பர்டிகுலர்ஸில் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் அன்னைக்கு உள்ள கேபிட்டல் என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்கக்கூடிய பர்டிகுலர்ஸில் எதெல்லாம் அசட்ஸ் எதெல்லாம் லைபிலிட்டிஸுங்கிறத கிளாஸிஃபை பண்ணணும். அதில் பில்ஸ் ரிசீவபிள் அசட்ஸ், பில்ஸ் பேபிள் லைபிலிட்டிஸ், மிஷினரி அசட்ஸ், ஃபர்னிச்சர் அசட், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் லைபிலிட்டிஸ், ஸ்டாக் அசட்ஸ், டெப்டார்ஸ் அசட், கேஷ் அசட். ஸோ அந்த அசட்ஸோட வேல்யூ எல்லாத்தையும் இப்போ அசட் சைடில் போஸ்ட் பண்ணியாச்சு. இதில் லைபிலிட்டிஸ்னு பார்த்தோன்னா பில்ஸ் பேபிளும் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் தான், அதை லைபிலிட்டிஸில் போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அசட்ஸோட ரெண்டு சைடில் எதோட டோட்டல் மேக்ஸிமமாக எதுக்கு அதிகமான வேல்யூ வரும்னு பார்க்கணும். லைபிலிட்டிஸை இப்போ நம்ம ஆட் பண்ணால் 29,000 தான் வரும். ஆனால் அசட் சைடில் வேல்யூஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதை ஆட் பண்ணி அதை போத் சைட் டெபிட் அண்ட் கிரெடிட் சைட் லைபிலிட்டிஸ் அண்ட் அசட் சைட் ரெண்டு சைட்லையுமே அந்த அசட்ஸோட டோட்டல் காலத்தில் நம்ம போடணும். அப்போது அசட் சைடை ஆட் பண்ணும்போது 1,95,000 வந்திருக்கு. அதே வேல்யூவை லைபிலிட்டிஸோட டோட்டல் காலத்துலேயும் போட்டிருக்கோம். ஸோ அந்த 1,95,000 இருந்து சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் அண்ட் பில்ஸ் பேபிள் வேல்யூவை ஆட் பண்ணி அதை டிடெக்ட் பண்ணும். ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 29,000 வரும். 1,95,000 அந்த 29,000 நம்ம லெஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ வரும்னா 1,66,000 பேலன்ஸிங் ஃபிகர் வரும். இதுதான் என்னதுன்னா கேபிட்டல். ஸோ அவங்க அந்த கம்பெனியோட சாந்தி படி
அதாவது சாந்தியோட அக்கௌண்ட்ஸ் படி 31st December 2018 அன்னைக்கு அவங்க ஃபர்மோட கேபிட்டல் வந்து என்னென்னா 1,66,000. தேங்க்யூ.